நீ கிளம்பு. பவானி நிறுத்தியா? மாப்பிள்ள, ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தி அந்த பொண்ணோட வாழ்வாதாரத்துக்கு பணம் கூட கொடுக்க கூடாதுன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? அந்த பொண்ணோட எனக்கு பழக்கம் இருந்ததெல்லாம் உண்மைதான் மாப்பிள்ள. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி சரி நிறுத்து. நீ பண்ண காரியத்துக்கு விளக்கம் வேற சொல்லிட்டு இருக்கியா? இந்த விஷயத்துல என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணோட பேசினேன் பழகினேன், அவ்வளவுதான் மாமா. அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல மாமா. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லல. புள்ள தாச்சியா ஒருத்தி வந்து அவ வயித்துல வளர குழந்தைக்கு நீதான் காரணங்கிறா. நீ வாய் கூசாம அது இல்லன்ற. ஐயோ பவானி, அதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்றது? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், முதல்ல கிளம்பு. பவானி ப்ளீஸ் பவானி, தயவு செஞ்சு என்ன இப்படி வெறுத்து ஒதுக்கிடாத பவானி. ஏய் வெளிய வாடி, வெளிய வான்னு சொன்னேன். உன் தகுதிக்கும் நீ செஞ்ச தப்புக்கும் உன் வாழ்க்கை நாசமா போச்சுன்னா அத பொறுக்க முடியாம ஏன் பொண்ணு வாழ வெட்டியா இருக்கணும்னு நினைக்கிறியா நீ? இல்லத்த, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. சீ நிறுத்து. நீ உன் மனசுல முடிவு பண்ணிட்டீனா அதுக்காக நீ எந்த எல்லை வரைக்கும் போவேன்னு டாக்டர் கல்யாண விஷயத்திலேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவன் கல்யாண விஷயத்துல நீ பண்ண திருட்டுத்தனத்துக்காக எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டுட்டு அதுல பவானியும் சுந்தர மாப்பிளையும் உன்னை பயங்கரமா வெறுத்து ஒதுக்குனாங்க. உன் முகத்திரைய கிழிச்சாங்கன்றதுக்காக என் பொண்ணு வாழ்க்கைய சீரழிச்சிட்டல. நீ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர பிரச்சனைய பேசி தீர்க்கறது விட்டுட்டு பெரிய போலீஸ்காரி மாதிரி விசாரிக்கிறேன், துப்பு தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்கிட்டு அதுல இந்த குடும்பம் இப்ப பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும் போது நீ அதுல குளிர் காஞ்சிட்டு இருக்கல. அத்தை கொஞ்சமாச்சும் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சு பேசுங்க அத்தை. அது அவங்களுக்கும் நல்லது இல்ல, சிவானிக்கும் நல்லது இல்ல, இந்த குடும்பத்துக்கும் அது நல்லது இல்லன்னுதான் பவானி அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிய வரணும்னு நான் இத சொன்னேன். மத்தபடி அவங்க வாழ்க்கையை கெடுக்கணுங்கிற எந்த ஒரு எண்ணமும் எனக்கு கிடையாது. ஒரு நாளும் நான் அப்படி நினைச்சதும் இல்லத்த. அவங்களும் சிவானியும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைச்சேன்.